السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله. அந்நியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஒவ்வொரு மாதத்தினுடைய இறுதி வார சனிக்கிழமை சுபூஹ் தொழுகைக்கு பிறகு மார்க்க சட்ட விளக்கம் என்று நாம் ஆரம்பித்து முதலாக ஒதுவினுடைய சட்டத்திலிருந்து தற்போது தொழுகையினுடைய சட்டங்களில் நாம் வந்திருக்கின்றோம். கடந்த மாதம் தொழுகையினுடைய வெளி பருவங்களாக இருக்கப்படக்கூடிய முக்கியமான விஷயங்களை குறித்து நாம் கேட்டு அறிந்து கொண்டோம். தற்போது தொழுகையில் உள்பருவங்களாக இருக்கக்கூடிய அந்த பருவங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் இப்போது கேட்க இருக்கிறோம். இந்த பருவங்களை நாம் தெரிந்து அந்த தொழுகையை தொழுதால்தான் அந்த தொழுகை நமக்கு அது நிறைவேறியதாக கருதப்படும். இந்த பருவங்களை நாம் ஏதாவது ஒன்றை நாம் விட்டுவிட்டால் அந்த தொழுகை நிறைவேறியதாக நம்முடைய அமல்களுடைய பட்டியல்களிலே பதிவு செய்யப்படாது. ஏன்னா இதெல்லாம் தொழுகையினுடைய உள்பருது. அல்லாஹு அக்பர் என்று இமாமுக்கு பின்னால் நாம் மௌனமாக இருந்து தொழுதாலும் சரி, அல்லது நாம் தனியாக தொழுதாலும் சரி, இந்த ஃபர்தான காரியங்களை கவனிக்கவோ அல்லது கவனிக்காமல் நாம் விட்டுவிட்டாலோ அதை நாம் கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். அதை செய்யவில்லை என்றால் அந்த தொழுகை நிறைவேறாது. இதுதான் தொழுகையினுடைய பருவ. தொழுகையில் செய்யப்படக்கூடிய வாஜிபுகள் என்று இருக்கின்றன. வாஜிபுகள் என்றால் அந்த காரியங்களை நாம் விட்டுவிட்டால் சலாம் கொடுப்பதற்கு முன்பாக நாம் 2 சஜிதா சஹு என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையில் கவனக்குறைவு மறதி ஏற்பட்டதினால் செய்யப்படக்கூடிய 2 சஜிதாக்கள். தொழுகையில சலாம் கொடுத்து முடிப்பதற்கு முன்பாக நாம் செய்யப்படக்கூடிய சஜிதா சஹு என்று சொல்லப்படக்கூடிய தொழுகையில கவனக்குறைவு ஏற்பட்டதினாலோ அல்லது மறதி ஏற்பட்டதினாலோ அல்லாஹ்விடத்தில் நாம் மன்னிப்பு கேட்கும் விதமாக 2 சஜிதாக்களை செய்து அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். இது தொழுகையினுடைய வாஜிபுகள். தொழுகையினுடைய ஃபர்துகள் வேறு, தொழுகையினுடைய வாஜிபுகள் வேறு. இது கட்டாயமா நம்ம புரிஞ்சுக்கணும். தொழுகையில் உள்ள ஃபர்துகளை விட்டா அந்த தொழுகையே கூட நீங்க திருப்பி தான் தொழுகணும். இல்ல நான் 3 ரக்காத் கரெக்டா தொழுதுட்டேன், 4வது ரக்காத்துல தான் அந்த ஃபர்தை நான் விட்டுட்டேன், அதனால என்ன சரிதா சகோ செஞ்சு நான் சலாம் இல்ல. நீங்க 4வது ரக்காத்துல விட்டாலும் சரி, அது முதல் ரக்காத்துல விட்டாலும் சரி, அல்லது சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபர்தை விட்டாலும் சரி, ஃபர்தை விட்டுட்டா அந்த தொழுகை நிறைவேறும். நீங்க திருப்பி தான் தொழுகணும். ஆனா வாஜிப் அப்படி ஏதாவது ஒன்று நம்ம மறந்து விட்டுட்டா சலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி 2 சஜிதா சஹு என்று சொல்லப்படக்கூடிய மறந்ததற்காக வேண்டி நாம் செய்யக்கூடிய சஜிதா சஹு செய்து அதுக்கப்புறம் சலாம் கொடுத்து தொழுகையை முடித்துக் கொள்ளலாம். அந்த தொழுகை நிறைவேறும். இது தொழுகையினுடைய வாஜிபுகள். தொழுகையில செய்யப்படக்கூடிய சுன்னத்தான விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காக, தொழுகையில் கண்குளிர்ச்சி ஏற்படுவதற்காக நமக்கு காண்பித்து தந்த தொழுகையின் சுன்னத்துகள் என்று இருக்கின்றன. அந்த தொழுகையினுடைய சுன்னத்துகள்ல ஏதாவது ஒன்றை விட்டுவிட்டால் என்ன குற்றம் உண்டாகும்? எந்த குற்றமும் உண்டாகும். தொழுகை நிறைவேறுமா? நிறைவேறும். பரிபூர்ணமாக நிறைவேறுமா? பரிபூர்ணமாக நிறைவேறும். ஆனால் அதில் என்ன விஷயம் உண்டாகிவிடும் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்த சுன்னத்தான நடைமுறைகளில் ஏதாவது ஒன்றை தொழுகையில் நாம் விட்டுவிட்டால் அது அருவருக்கத்தக்க தொழுகையாக மாறிவிடும். சரியில்லாத தொழுகை. நல்லது இப்படிலாம் செய்வது நல்லது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து தந்திருக்கிறார். நபி அவர்கள் யார்? நமக்கு வழிகாட்டக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக, அல்லாஹ்விற்கு அடுத்த அந்தஸ்தை பெற்ற நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள்.
அவங்க ஒரு சுன்னத்தை நமக்கு காண்பித்து தராங்கன்னா அதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத ஒன்றாக அது ஆகிவிடாது இல்லையா? அந்த தொழுகையினுடைய சுன்னத்துகளை நீங்க விட்டுட்டீங்கன்னா அந்த தொழுகை கராகத்தான தொழுகை அப்படின்னு மார்க்கத்தில் அதை கணிக்கப்படுகிறது. அது மக்ரூஹான தொழுகை, அப்படி தொழக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. அப்படிலாம் செய்யலாமா? தொழுகைக்குன்னு வந்துட்டீங்க, அதையே விட்டுறீங்க அப்படின்னு மார்க்க சட்ட விளக்கம் நமக்கு தொழுகையினுடைய சுன்னத்துகளை விட்டால் அது அந்த தொழுகை நிறைவேறிவிடும், அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் கபூலாகும். ஆனால் அது அருவருக்கத்தக்க தொழுகையாக மாறிவிடும் என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதுபோல தொழுகையில செய்யக்கூடாத விஷயங்கள் என்று ஒன்று இருக்கிறது. ஹராம், தொழுகையில் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நீங்க என்று செய்யப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அதை நாம செஞ்சோம்னா தொழுகையில் நாம் குற்றவாளியாக ஆகிவிடுவோம். அந்த குற்றம் நம்மளே தான் அதை நிவர்த்தி செய்து கொள்ளணும். எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது? தொழுகையில பல்லான தொழுகைகள்ல ஏற்பட்ட அந்த விஷயங்களை எப்படி நிவர்த்தி செய்வது? அது தொழுகைக்கு முன்பின் சுன்னத்துகள் நாம் தொழுகிறோம் அல்லவா, அந்த முன்பின் சுன்னத்துகளை வைத்து தொழுகையில் ஏற்படக்கூடிய அந்த தவறுகளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யப்படும். அதனால முன்பின் சுன்னத்துகளை நீங்க கவனத்தோடு அதை தொழுதுவார்கள் என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. சுன்னத்தான தொழுகைகள்ல தொழுகையினுடைய முன்பின் சுன்னத்துகளுக்கு என்று மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. அதிலும் குறிப்பா ஃபஜ்ர் தொழுகையினுடைய முன் சுன்னத் இருக்கிறதே, அது ரொம்ப பெரிய நமக்கு நன்மையை தரக்கூடியதாகவும் மிக முக்கியமான சுன்னத்தான தொழுகையாகவும் கருதப்படுகிறது. இப்படியாக தொழுகையினுடைய ஃபர்துகள், தொழுகையினுடைய வாஜிபுகள், தொழுகையினுடைய சுன்னத்துகள், தொழுகையில் செய்யக்கூடாத கராகத்துகள், செய்யக்கூடாத ஹராமான விஷயங்கள் என்று தொழுகைக்கென்று ஒரு விதிமுறை உண்டு என்று மார்க்க சட்ட வல்லுநர்கள், அது ஹனஃபியாக இருந்தாலும் சரி, ஷாஃபிஈ மذஹபை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இரண்டு தரப்பினருக்கும், ஏன் மாலிகி ஹம்பலி என்று சொல்லப்படக்கூடிய 3-4 மذஹப் அந்த மذஹபில் கட்டப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த சட்டத்தை பொதுவாகத்தான் சொல்லப்படுகிறது. ஆனா ஒவ்வொருத்தரும் ஃபர்துகளை, எத்தனை ஃபர்துகள் தொழுகையில, எத்தனை ஃபர்துகள் உண்டு, தொழுகையில எத்தனை வாஜிபுகள் உண்டு, தொழுகையில எத்தனை சுன்னத்துகள் உண்டு, தொழுகையில எத்தனை கராகத்துகள் உண்டு என்று அதை வரையறுக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல கொஞ்சம் முன்பின் அது மாற்றமாக இருக்கிறது. என்னன்னு சொன்னா, ஷாஃபிஈ மذஹபின் அடிப்படையில தொழுகையினுடைய ஃபர்துகள் 17, ஷாஃபிஈ மذஹபின் அடிப்படையில தொழுகையினுடைய ஃபர்துகள் 17, ஹனஃபி மذஹபின் அடிப்படையில தொழுகையினுடைய ஃபர்துகள் 14 என்று சொல்லப்படும். இதெல்லாம் அந்தந்த ஹதீஸ்கள், அந்தந்த குர்ஆனுடைய ஆயத்துக்களை அடிப்படையாக வைத்து மார்க்க சட்ட வல்லுநர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஆக இங்கே எது ஃபர்லாக இருக்கிறதோ ஷாஃபிஈ மذஹபில், அது ஹனஃபி மذஹபில் வாஜிபாகவும் சில நேரங்களில் ஆகும், சில நேரங்களில் சுன்னத்துகளாகவும் அதை சொல்லப்படும். அதாவது அந்தந்த வழித்துறையை பின்பற்றக்கூடியவர்களுக்கு அதை சொல்லி தரப்படுகிறது. ஆக மொத்தம் ஃபர்துகளை விட்டால் தொழுகை நிறைவேறாது, வாஜிபுகளை விட்டால் சஜிதா சஹ்வை செய்து நிவர்த்தி செய்து கொள்ளலாம், சுன்னத்துகளை விட்டால் அது அருவருக்கத்தக்க தொழுகையாக அது கருதப்படும். கராகத்து இது போல ஹராமான விஷயங்களை செய்தால் அது குற்றவாளியாக கருதப்படும் என்பதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு தொழுகையினுடைய ஃபர்துகளை கட்டாயமாக நாம் மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏன்னா தொழுகை நம்ம ஒரு சடங்குக்காக வேண்டி தொழுகல, எல்லாரும் தொழுகிறாங்க ஆனால் நானும் தொழுகிறேன் என்று ஒரு சடங்குக்காக வேண்டி நம்ம இதை செய்யறதில்லை. நம்ம தொழுகக்கூடிய தொழுகை நம்முடைய வாழ்க்கை. இந்த தொழுகையில நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை. இந்த தொழுகையில நீங்க கவனத்தோடு பேணுதலோடு எல்லா காரியங்களையும் சரியாக செய்து நீங்க அந்த தொழுதீர்களேயானால் அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லா விஷயங்களிலும் சரியாக நடக்கின்றீர்கள் என்பதாக அர்த்தம். தொழுகையில எந்த ஒரு கவனமும் இல்லை, எல்லாரும் தொழுகிறாங்க நானும் தொழுகிறேன்பா, நான் என்னையும் பார்த்து நமாசின்னு சொல்லணும் அதுக்காக வேண்டி நான் தொழுகிறேன், ஏதோ கடமைன்னு சொல்றாங்க அதனால நான் சடங்கு முடிச்சிடுறேன் என்று நினைத்து நாம் தொழுதுவோமே ஆனால்
அந்த தொழுகை அல்லாஹ்விடத்தில் கபூலியத்திற்குரியதல்ல என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அதனாலதான் இந்த மாதிரியான சட்டங்கள் சொல்லித் தரப்படுகிறது. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லித் தருகிற போது ஃபைதா ததைத்தும் ஸலாத ஃபذ்குருல்லாஹ கியாமன் வ குஊதா وعلى جنوبكم فإذا اطمأننتم فأقيموا الصلاة إن الصلاة كانت على المؤمنين كتابا موقوتا என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இந்த சூரத்துன் நிசா என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரத்துன் நிசாவிலே 5வது ஜுஸ்விலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். என்னன்னா, தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைநம்பிக்கையாளர்களாகிய நீங்கள் வந்து விட்டால் அந்த தொழுகையை உரிய முறைப்படி தொழுதுவிடுங்கள். ஒண்ணு நின்று தொழுவுங்க. நின்று தொழுவதற்கு உங்களுடைய கால்களில் எந்த ஒரு சக்தியும் இல்லைன்னா உட்கார்ந்தியாவது தொழுவுங்க. அப்படி உங்களால உட்கார்ந்து கூட உங்களால தொழுக முடியல அப்படின்னா ஒரு கணித்து படுத்து நீங்க தொழுவுங்க. ஆக மொத்தம் தொழுகையை நிறைவேற்றி விடுங்கள். ஆனா தொழுகையை நிறைவேற்றுகிற போது நீங்க நிம்மதியா தொழுகணும். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நிம்மதியாக தொழுகணும். ஏதோ அவசர கோலத்துல நமக்கு தான் இந்த உலகத்திலே வேலை இருக்குது, மற்ற எல்லாமே வேலை இல்லாதவன் என்பது போல அவசர கோலத்தில் நீங்க தொழுகாதீர்கள், நிம்மதியாக தொழுகுங்கள். ஃபாத்திமுஸ் ஸலாத், ஏன்னா இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மவ்கூதா. இறை நம்பிக்கையாளர்கள் மீது அல்லாஹ் தஆலா தொழுகையை ஒரு வரையறைக்குட்பட்ட தொழுகையாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டத்திற்கு உட்பட்டது. அந்த சட்டத்தை நீங்க பின்பற்றினாதான் அந்த தொழுகை உங்களுக்கு நிறைவேறும். அந்த சட்டத்தை நீங்க விட்டீங்கன்னா ஓப்பா தொழுதா போதும் என்று நீங்க விட்டீங்கன்னா அப்படி செய்யக்கூடிய காரியம் அல்ல. இது தொழுகை சடங்கல்ல, நம்முடைய வாழ்க்கை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது மட்டும் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை இறை நம்பிக்கையாளர்களுடைய மிஅராஜாக இருக்கிறது. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் இரவுல அல்லாஹ்வை போய் சந்தித்து தொழுகையை பெற்று வந்தார்களோ அதுபோல முஃமின்களுடைய மிஅராஜ் தொழுகை. தொழுகையில தான் நம்ம அல்லாஹ்வை பார்க்க போறோம். தொழுகையில தான் நம்ம அல்லாஹ்வை பார்க்க போறோம். ஆனா நம்ம இன்னைக்கு தொழுகக்கூடிய தொழுகைலாம் என்னன்னா, தொழுகையில தான் நம்முடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே வச்சிருக்கிறோம். தொழுகையில தான் நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் கணக்கு போட்டு வைக்கிறோம். தொழுகையில தான் நமக்கு எல்லா விஷயமான நினைவுகளும் எண்ணங்களும் ஏற்படுது. அப்படி அல்ல. தொழுகை என்பது அல்லாஹ்விற்காக தொழப்படக்கூடியது. எந்த கணக்கு வழக்குகளையும் பார்ப்பதற்காக நம்ம நின்று தொழுவக்கூடிய தொழுகை அல்ல என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, முக்கியமான ஃபர்துகள் என்ன அப்படின்னு கேட்டா, தொழுகையில அல்லாஹு அக்பர் என்று நாம் தக்பீர் கட்டிருக்கோம். தக்பீர் கட்டினோம்னா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர்ரஹ்மானிர் ரஹீம், மாலிகி யௌமிddin, இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், கய்ரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், ஆமீன் அப்படிங்கிற சூரத்துல் ஃபாத்திஹா சூராவை அது ஷாஃபியாக இருந்தாலும் சரி, ஹனஃபியாக இருந்தாலும் சரி கட்டாயமாக ஓத வேண்டும். இதுல ஒரு சின்ன ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டா, ஹனஃபியாக இருக்கக்கூடியவர்கள் இமாமிற்கு பின்னால் நின்று தொழுகிற போது அவர்கள் ஃபாத்திஹா சூரா ஓத தேவையில்லை, அமைதியா இருந்தாலே போதுமானது. அந்த ஷாஃபி மذஹபை பின்பற்றக்கூடியவர்கள் இமாமிற்கு பின்னால் இருந்து தொழுதாலும் கூட அவர்களுக்கு மட்டுமே புரியக்கூடிய அளவுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி அல்ஹம்து சூரா ஓத வேண்டும். ஓதலனா அந்த ஃபர்தை விட்டதாக கருதப்படும். இது ஷாஃபி மذஹபை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சொல்லப்படக்கூடியது. துணை சூரா என்பது அது சுன்னத்தான விஷயத்தில் கட்டுப்பட்டது. துணை சூரா நம்ம ஓதணும். ஓதல அப்படின்னா என்ன ஆகும்? குற்றவாளியாக ஆகிவிடுவோம். அருவருக்கத்தக்க தொழுகையாக அது மாறிவிடும். அதன் பிறகு தொழுகையில நம்ம தொழக்கூடிய தொழுகை ரொம்ப 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 நிம்மதியான அமைதி பெறக்கூடிய தொழுகையாக இருக்கணும். எங்க அல்லாஹ் அக்பர் கேட்டோமா, அல்ஹம்து சூரா நல்ல எழுத்து உச்சரிப்போட தெளிவான முறையில ஓதி தொழுகணும்.
அவசர கோலத்துல இப்படி எந்த எழுத்தையும் உச்சரிக்காம அப்படியே ஓடக்கூடாது. அப்படி ஓடுனா அந்த தொழுகையில நீங்க ஓதுற அந்த சூறாவும் ஒழுங்கா சொன்னதாக கருதப்படாது. அதனால ஃபாத்திஹா சூறாவுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பை கவனித்து நாம் சொல்ல வேண்டும். இது ஃபர்து. அதனால நிம்மதியா தொழுகணும், அவசரமா தொழுகக்கூடாது. அதே போல அல்லாஹ் அக்பர் சொல்லி ருக்குவுக்கு போறோம். ருக்கு ஒரு ஃபர்து. ருக்குவுல நம்ம சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி அப்படின்ற அந்த தஸ்பீஹ 3 முறை கட்டாயமாக சொல்லியே ஆகணும். நம்ம தான் உளுந்து எழுச்சிற மாதிரி என்ன செய்யறோம்? தொழுகிறோம். அப்படி உளுந்து எழுந்திருக்கிற மாதிரி தொழுகக்கூடாது. அப்படி நீங்க தொழுகிறது தொழுகாமலே இருந்துடலாம். ருக்குவுல சுப்ஹான ரப்பியல் அஸீம் வ பிஹம்திஹி அப்படிங்கிற அந்த திக்ர 3 முறை, குறைஞ்சபட்சம் 3 முறை, அதிகபட்சம் 7 முறை, நடுத்தரமானது 5 முறை, இப்படியாக நாம் சொல்லி அந்த தஸ்பீஹை நாம் ஓதி நிம்மதியோடு தொழ வேண்டும். அதன் பிறகு சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று ருக்குவிலிருந்து எழுந்திருக்க பாருங்க, அது ஒரு ஃபர்து. எழுந்திருச்சோன்னா டபக்குன்னு உள்ள தலையை சாய்க்கிறதுக்கு வேண்டி சஜ்ஜாவுக்கு போயிடக்கூடாது. எழுந்திருச்சு நிக்கணும். நின்று என்ன சொல்லணும்? ரப்பனா லக்கல் ஹம்த் மில்க ஸமாவாதி வ மில்கல் அர்தி வ மில்க மா ஷி'த மின் ஷைஇன் பஅது சொல்லணும். நம்ம என்ன சொல்றோம் இன்னைக்கு? ரப்பனா லக்கல் ஹம்த் சொல்லி முடிச்சிக்கணும் இல்லையா? அந்த சுன்னத் என்னன்னா இதெல்லாம் சேர்த்து சொல்லணும். மில்க ஸமாவாதி வ மில்கல் அர்தி வ மில்க மா ஷி'த மின் ஷைஇன் பஅது. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், எங்களின் இறைவனே, வானங்கள் நிரம்ப பூமி, அதுபோல நீ எதையெல்லாம் நிரம்பி எனக்கு இந்த அளவுக்கு புகழ் வேணும் நீ நினைக்கிறாயோ அந்த அளவு நிரம்ப உனக்கே எல்லா புகழும் அப்படிங்கிற அந்த துவாவை நம்ம சொல்லணும். இது ருக்குவிலிருந்து எழுந்திருச்சு நிக்கிற அந்த சிறு நிலையில நம்ம இதை சொல்ல வேண்டும். இப்படி நிம்மதியாக சொல்வது ஒரு ஃபர்து ஷாஃபி மذஹபின் அடிப்படையில். அதன் பிறகு அல்லாஹ் அக்பர் முதல் சஜ்தாவுக்கு போறோம். முதல் சஜ்தால சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி அப்படின்ற அந்த திக்ர 3 முறை குறைந்தபட்சம் சொல்லணும். நடுத்தரம் 5, அதிகபட்சம் 7. சில பேர் 11 தடவை நான் சொல்றேன், தாராளமா சொல்லுங்க, யார் சொல்ல வேணாம்னு சொன்னா உங்களுக்கு நன்மைதான். ஆனா மார்க்க சட்ட விளக்கத்தின்படி 3ங்கிறது குறைஞ்சபட்சம், 5ங்கிறது நடுத்தரமானது, 7ங்கிறது அதிகபட்சம். அதை விட அதிகமா நான் சொல்லி சொல்லுறேன், தாராளமா சொல்லுங்க, யாரும் வேணாம்னு உங்களை சொல்லல. அது நீங்க தனியா தொழுவும் போது தொழுதுங்க. இமாமுக்கு பின்னாடி நின்று தொழுவும் போது இமாம் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீங்க செய்யணும். அந்த அடிப்படையில முதல் சஜ்தால சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் முதல் சஜ்தாவில இருந்து எழுந்திருச்சு உட்கார்ந்து பாருங்க, அது சிறு இருப்பு, அதுக்கு பேரு சிறு இருப்பு. அந்த சிறு இருப்புல கொஞ்ச நேரம் உட்காரணும் அப்படிங்கிறது ஷாஃபி மذஹபின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய ஃபர்து. அந்த உட்கார்ந்த நேரத்தில் என்ன துவா? ரப்பி குஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வஹ்தினி வஆஃபினி வஅஃபு அன்னி அப்படின்ற அந்த துவாவை ஓதுவாங்க. இது ஷாஃபி மذஹபின் அடிப்படையில் ஓதப்படக்கூடிய சிறு இருப்புல ஓதக்கூடிய துவா. ஹனஃபி மذஹபின் அடிப்படையில் அந்த அளவுக்கு உண்டான துவா ஓதுற அளவுக்கு நம்ம இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த துவாவும் அவங்க சொல்லல. ரெண்டாவது சஜ்ஜாவுக்காண்டி அல்லாஹு அக்பர்னு சொல்லி ரெண்டாவது சஜ்ஜா செய்யறோம்ல, சுப்ஹான ரப்பியல் அலா வ பிஹம்திஹி அப்படின்ற ரெண்டாவது சஜ்ஜாலையும் அந்த திக்ர் அந்த தஸ்பீஹ 3 முறை நாம் சொல்ல வேண்டும். இப்படி ரெண்டாவது சஜ்ஜாலையும் நம்ம அந்த தஸ்பீஹ சொல்லி அதுக்கப்புறம் அல்லாஹு அக்பர் ரெண்டாவது ரக்அத்துக்கு எழுந்திருக்கிறோம். எப்படி முதல் ரக்அத்துல இந்த ஃபர்துகளை எல்லாம் கவனிச்சு செஞ்சோமோ அதே மாதிரி தான் ரெண்டாவது ரக்அத்துலயும், அதே மாதிரி தான் மூணாவது ரக்அத், அதே மாதிரி தான் நான்காவது ரக்அத்துலயும். இதுல என்ன வித்தியாசம் ரெண்டாவது ரக்அத்துலயும் நாலாவது ரக்அத்துலயும் என்று சொன்னா, ரெண்டாவது ரக்அத்துல ரெண்டாவது சஜ்தாவுக்கு பிறகு நல்லா கவனிக்கணும், ரெண்டாவது ரக்அத்துல ரெண்டாவது சஜ்தாவுக்கு பிறகு அத்தஹியாத் இருப்பு அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம் இல்லையா? இது ஃபஜ்ர் தொழுகையாக இருந்தா 2 ரக்அத்துல முடிஞ்சிடும். மக்ரிப் தொழுகையாக இருந்தா 3 ரக்அத். மற்ற லுஹர் அஸ்ர் இஷாவாக இருந்தா 4 ரக்அத் இல்லையா? அப்ப அந்த தொழுகைகள் எல்லாம் 2 அத்தஹியாத் வரும்.
ஃபஜ்ர் தொழுகையில ஒரே ஒரு அத்தஹியாத் தான். அதனால அத்தஹியாத்தை முழுமையாக ஃபஜ்ர் தொழுகையில் ஓதிவிட வேண்டும் இரண்டாவது ரக்காயத்துல. மற்ற 3 4 ரக்காயத்துகள்ல இரண்டாவது ரக்காயத்துல அத்தஹியாத்தை சின்ன அத்தஹியாத்துன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? சின்ன அத்தஹியாத்து. என்னது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இதுல முக்கியமான ஒரு பகுதி வருது, அதை நம்ம யாருமே கவனிக்கிறது இல்லை. என்னன்னா அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அல் முபாரகாத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு இரண்டாவது அத்தஹியாத்துல இதோட நம்ம முடிச்சுக்கணும். இரண்டாவது அத்தஹியாத்துல இதோட நம்ம என்ன செய்யணும்? முடிச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அந்த கலிமா வரல இப்படி நீட்டி வைக்கணும். நீட்டி இப்படி நீட்டி வைக்கிறது இப்படி 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 இப்படின்னு ஆடக்கூடாது. இப்படி இப்படின்னு ஆடினாலே நம்மளுடைய வாழ்க்கையை ஆட்டம் காணுதுன்னு அர்த்தம். யாரெல்லாம் அப்படி ஆடுறாங்களோ அவங்கள்ட்ட சொல்லணும், அப்படி ஆட்டாதப்பா, நீ என்ன துணிக்கு விளையாடவா செய்யற, இப்படி நீட்டி தான் வைக்கணும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி காண்பித்து தந்த சுன்னத்து. அந்த வகையில அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு இப்படி நீட்டியே வைக்கணும் சலாம் கொடுக்கிற வரைக்கும். இது ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய சட்டம். ஹனபி மதுஹப்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது நீட்டணும், அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லும்போது அப்படி கீழே வச்சிருக்கணும். இப்படி நீட்டிட்டே இருக்கக்கூடாது. ஹனபி மதுஹபின் அடிப்படையில் கீழே வச்சிருக்கணும். இதுதான் சட்டம். இப்போ இந்த இடத்துல நம்ம வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அப்படிங்கிறத நம்ம சேர்த்து சொல்லணும். ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் இரண்டாவது ரக்காயத். ஹனபி மதுஹபின் அடிப்படையில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான். அது சொல்லிட்டோம்னா அப்படியே மூணாவது ரக்காயத்துக்கு எழுந்திருச்சிட வேண்டியதுதான். அடுத்து அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு சொன்னீங்கன்னா துரும்பு முடிஞ்சு போயிடும். இது ஹனபி மதுஹபின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஃபர்லாக இருக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஷாஃபி மதுஹபின் அடிப்படையில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்றதோட அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வரைக்கும் ஷாஃபி மதுஹப்ல சொல்லுவாங்க. இரண்டாவது அத்தஹியாத்துல புரியுதுங்களா? இரண்டாவது ரக்காயத்துடைய அத்தஹியாத்துல. ஹனபி மதுஹப்ல அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அஷ்ஹது சொல்லிட்டாலே துரும்பு முடிஞ்சு போயிடும், சொல்லக்கூடாது. சரிங்களா? இது 3 ரக்காயத்து 4 ரக்காயத்து தொழுகையில் இதை நாம் பின்பற்றக்கூடிய விஷயம். இது ஃபஜ்ர் தொழுகை நமக்கு இருக்கிறதே 2 ரக்காயத்துங்கிறதுனால முழு அத்தஹியாத்து தான் நம்ம ஓதணும் இல்லைங்களா? அந்த அடிப்படையில் 4 ரக்காயத்து அல்லது 3 ரக்காயத்திலே நம்ம ஓதி சலாம் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் அத்தஹியாத்து ஓதுவோம்ல, அந்த அத்தஹியாத்துல நல்லா கவனிக்கணும். அத்தஹியாத்தோடு சேர்த்து தரூத் ஷரீஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஸலவாத் ஓதணும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அப்படின்ற தரூத் ஷரீஃபை நம்ம ஓதணும். ஓதிட்டு என்ன செய்யணும்? நமக்காக வேண்டியும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்காக வேண்டியும் அதுபோல நமக்கு படித்து கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்காக வேண்டியும் அதுபோல நம்முடைய சகோதர சகோதரிகளாக இருக்கக்கூடிய முஃமின்களுக்காக துஆ செய்யணும். அந்த துஆ நம்ம எப்படி செய்யறது? அதான் துஆவே மஅசூரா. துஆவே மஅசூரா என்று சொல்லுவாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்து வ மா அஸ்ரஃப்து வ மா அஸ்ரஃப்து வ மா அலன்து வ மா அஸ்ரஃப்து வ மா அன்த அலமு பிஹி இன்னக அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅஸ்ஸிரு லா இலாஹ இல்லா அன்த அப்படிங்கிற அந்த துஆவை மஅசூரா ஓதணும். இதெல்லாம் சுன்னத். இதெல்லாம் சுன்னத். தரூத் ஷரீஃபுக்கு பிறகு துஆவை மஅசூரா ஓதணும். அதுல ஹனபிமார்கள் இந்த அல்லாஹும்ம ஃபிர்லி மா கத்தம்துன்றத ஓத மாட்டாங்க. ஹனபிமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அல்லாஹும்ம இன்னி லலம்து நஃப்ஸி ظلمًا كثيرًا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي
வான்தல் கஃபூர் ரஹீம் அப்படிங்கிற அந்த துவாவை ஹனஃபிமார்கள் துவா மஅசூராவாக அதை ஓதி முடிப்பாங்க. இப்படியாக துவாவை மஅசூராவை நம்ம ஓதணும். ஓதி முடிச்ச பிறகுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நல்லா கவனிக்கணும். இது அடுத்த ஃபர்து. முதல் சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் வலது பக்கம் திரும்பணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் இரண்டாவது சலாம் இடது பக்கம் திரும்பணும். இப்போ இந்த ரெண்டு சலாம் கொடுக்குறோம்ல, இதுல ரெண்டு சலாம் கொடுக்கறதுல ஒரு சலாம், முதல் சலாம் கொடுக்கிறது ஃபர்து, ரெண்டாவது சலாம் கொடுக்கிறது வாஜிப். இப்போ ஒருத்தர் ஒரு சலாம்ல முடிச்சுட்டு ஏதோ அவசர குலத்துல அடுத்து மாப்பிள்ள எங்கேயோ வெளியே போகணும் புறப்படுறாரு, தொழுகை நிறைவேறுமா? நிறைவேறும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வாஜிபை விட்ட குற்றம் ஏற்படும். அதனால ரெண்டு சலாம் கொடுத்துதான் ஆகணும். இந்த ரெண்டு சலாம்ல ஒரு சலாம் ஃபர்து, இன்னொரு சலாம் வாஜிப். இதை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்ற அந்த வார்த்தையை தெளிவாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படி சொல்லக்கூடாது. என்ன செய்யணும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படி சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படி சொல்லணும். ஏன் வலைக்கும் சலாம் சொல்லக்கூடாதா? அது மலக்குமார்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. மலக்குமார்கள் தான் நம்முடைய சலாமுக்கு பதில் சொல்லுவாங்க. அது வலது பக்கம் இருக்கக்கூடிய மலக்குமார்கள், இடது பக்கம் இருக்கக்கூடிய மலக்குமார்கள். ஆக மொத்தம் இந்த 17 ஃபர்துகளையும் ஒவ்வொரு ஃபர்தையும் செய்கிற போது துமக்னீனத் என்று சொல்லப்படக்கூடிய நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு தான் நம்ம செய்யணும். துமக்னீனத் என்பது ஷாஃபிஈ மذஹபின் அடிப்படையில் அதுவும் ஒரு ஃபர்தாகும். ஹனஃபி மذஹபின் அடிப்படையில் துமக்னீனத் ஃபர்து அல்ல, அது வாஜிபாக இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் பதிவு செய்து கொண்டு, இதுதான் தொழுகையில் நாம் முக்கியமாக செய்ய வேண்டிய ஃபர்துகளாக இருக்கின்றன. இந்த ஃபர்துகளை நாம் விட்டால் அந்த தொழுகையே நிறைவேறாது. என்ன செய்யணும்? திரும்பவும் நீங்க நியத்து வச்சு தொழுகணும் அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக் கொண்டு, இனி நாம் தொழுகையில் அமல் செய்கிற போது இந்த சட்டங்களை கவனத்தோடு நாம் செய்து தொழுது வரக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக.